டைட்டில் பாருங்க, அரோரா என்னை ஏன்டா இப்படி வச்சு செய்றீங்க, ஷை ஃபார் கிளாமர் எனக்கா, அரோரா ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல். எதை ரிவீல் பண்ண போறா? பக்கத்துல பேக் போட்டிருக்கான், பேக்குக்குள்ள என்ன வச்சிருப்பான்னு கேக்குறான்னு நினைக்கிறேன். ஹேண்ட் பேக் ரிவீல்னு போட்டா ஆடியன்ஸ் வர மாட்டாங்கன்னு அரோரா ரிவீல்னு போடுறாங்க. அரோரா ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல் முதல் தடவை காட்ட போறாங்க, என்னன்னு பாப்போம். அரோரா வந்து இப்போ இவ்வளோ மில்லியன் ஃபாலோவர்ஸ், இவ்வளோ லேக்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் இருந்தாலுமே, பட் நான் வந்து அவங்க 2000 ஃபாலோவர்ஸ் இருக்கும் போதே இவங்ககிட்ட நான் வந்துட்டு ஓ இந்த பொண்ணு குட் மார்னிங் குட் மார்னிங் வேணா நமக்கு தெரியாது ஒரு விட்டு போட்டு பார்த்துருக்கு. அரோரா வந்து உன்னை செருப்ப கொண்டு அடிச்சிருக்கா. நீ குட் மார்னிங் நீ இன்னைக்கு என்ன இன்டர்வியூ எடுக்கிறாலும் நல்ல வேலை இவன் போட்டோ கிட்ட தான் அனுப்பல, மாட்டி இருப்பான். சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன், அதையும் சொல்லிருப்பான். நீங்க கூட எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்களே, உங்க போட்டோ எல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்களே, நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கன்ஃபார்மா மாடல் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி எப்போ முடிவு எடுத்தீங்க? காசு இல்ல, நான் வந்து சென்னை வரப்போ எனக்கு 25,000 சேலரின்னு சொன்னாங்க. 25,000 போதே 10,000 ரூபாய் சம்பளம், 25,000 ரூபாய் யார் கொடுத்தா? கம்பெனில அப்படி சொல்லி கொடுத்தாங்க. கையில வந்தது 21,000. நான் வந்து 25,000 ஐயோ அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சென்னை பயங்கர எக்ஸ்பென்சிவான ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல மக்களே, இவளுங்களுக்கு எக்ஸ்பென்சிவ். பார்ட்டி, பப்பு, வாரத்துக்கு சரக்கு, அது இல்லாம வந்து தம்முகுமே இருக்கான்னு தெரியல. அப்பப்ப ரோட்ல ஒருத்தர் போய் வாங்கிட்டு வருவாங்களே, அது ஒரு விஷயங்கள். அதெல்லாம் அது ஒரு விஷயம் இருக்கு. இவங்க வந்து நார்மலா சேட்டா கடை காஃபி குடிக்க மாட்டாங்க, ஸ்டார்பக்ஸ் காஃபி தான் குடிப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு 10 நாள் ஒரு சேட்டா கடையில காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு தடவை போயிட்டு இவன் ஸ்டார்பக்ஸ்ல குடிச்சிட்டு காஃபி இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு. அது ஆரம்பம், ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு 21,000 ரூபாய் கம்மியா. எப்படி 1 லட்சம் ரூபாய் கூப்பிடுவாங்களோ, கூப்பிடணும் தேடிட்டு இருக்கேன். நீங்க 1 லட்சம் ரூபாய் அங்க வந்துருங்க, தயவு செய்து வந்துருங்க, அப்படியே வீட்டு வாசல்ல குடிப்பாங்களோ அப்படியே. நான் இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்ச மக்களே, போன இந்த வருஷத்தோட மே மாசம் வந்து இவளோட ஒரு சைஸ் சாட் ஒண்ணு போட்டிருக்கா, உடம்போட சைஸ் சாட். ஓகேவா? ஆனா வந்து அடுத்து நவம்பர் அப்பெல்லாம் பாக்குறப்ப பெருசா இருக்கு. சிலிக்கான் ஏதோ பண்ணிருக்காளோ தெரியலையே. அது எதுக்கு நமக்கு சிலிக்கான் பண்ணாலோ இல்ல பாய் ஃப்ரெண்ட், அவளே சொல்ல ஒரு வீடியோல பாய் ஃப்ரெண்ட் தான் அது காரணம்னு சொல்லிட்டு. பாய் ஃப்ரெண்ட் என்ன பொழுதன்னைக்கு என்ன இது மாதிரி ஸ்ட்ரெஸ் பால் மாதிரி இருப்பான் 24/7. என்ன பாரு, ஒரு பொண்ணு சரி ஓகே அது அழகா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக எவ்வளவு நாளைக்கு தான் அதையே பார்த்துக்கிட்டு இருக்குது. ஐஸ்வர்யா ராயை கல்யாணம் பண்ணாலே ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமேட்டு போர் அடிச்சிடும். அதுதான் சொல்றேன். ஒருத்தன் பாருங்க, சமந்தாவே டிவோர்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க, அவ்வளவுதான் வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கங்க. இந்த நயன்தாரா பாத்தீங்களா மக்களே, பாண்டிச்சேரியில போய் கவர்மெண்ட் ஹோட்டல்ல கேட்டிருக்காங்க, ஆயம் பண்றாங்க மக்களே. இந்த ஹோட்டலை திரைப்பட இயக்குனரும் நடிகை நயன்தாராவின் கணவருமான விக்னேஷ் சிவன். என்ன அழுத்தம் பாருங்களேன், நயன்தாராவின் கணவனும் ஆகிய அதே வலைபேச்சு டிஸ்மி. அவர் நயன்தாரா புருஷன் சொன்னாதாங்க தெரியும் எல்லாருக்கும். டைரக்டர்னா யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு தோல்வி பட இயக்குனருங்க. நயன்தாரா வந்து அவங்க 3 பேரையும் குரங்குன்னு சொல்லிட்டான்ல நயன்தாரா, அதனால வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். எவ்வளவு மக்களை வச்சிருப்பானுங்க, காசு பல கோடி வச்சிருப்பாங்க, ஒரு 500 கோடி வச்சிருப்பாங்களா. வேற எதுவும் பிசினஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே, நடிக்கிற மக்களே. அது நிறைய ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு நிறைய பிசினஸ் பண்றானுங்க. ஃபெமினைன் ஒரு பிசினஸ் பண்றாங்க. அப்புறம் அவ பேர்ல ஒரு பிராண்ட் இருக்கு, 9 ஸ்கின்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அது இல்லாம பல பிசினஸ்ல ஷேர் ஹோல்டரா இருக்காங்க, கொஞ்சம் பெரிய மாதிரி. அதான் மக்களே, ஏதாவது ஒன்று கிளிக் ஆகலாம் வேற ஒன்று பிடிச்சி போயிட்டே இருக்கானுங்க, போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். நம்ம தான் ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிறோம், ஏன்னா அப்படியே போயிட்டே இருப்பாங்க. காசை மல்டிப்ளை பண்ண மட்டும் தான் அவங்க யோசிப்பாங்க. மாடலிங் ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சோ அதுக்கப்புறம் நல்லா கல்லா கட்டினேன். நம்மளே மாடல் இல்ல மக்களே, நாளா மாடல் ஆக கூடாதா? உன்னை எவன் பாப்பான்? உன்கிட்ட பலூன் இருக்கா? மூஞ்சி சரியில்லை, முடி சரியில்லைன்னு முன்னாடி எல்லாம் வாழ முடியாதா மக்களே? முடியாது மக்களே, மாடல்லாம் ஆக முடியாது மக்களே. பேசாம பொண்ணா மாறிக்கலான் இருக்கேன். 1 மில்லியன் அடிக்க போறேன். இது ஒரு வீடியோவா இருக்க போறேன். ரோட் மேப் டு ரீச் 1 மில்லியன் சொல்லிட்டு முதல் வீடியோவே பாம்பே போறது தான். பாம்பே மக்களே, எனக்கு ஆபரேஷன் டேட் சொல்லியிருக்கானுங்க. சிலிக்கானத்துக்கு காட்டலாம், இதை தான் உள்ள இன்சர்ட் பண்ண போறேன். சைஸ் போதுமா? கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளவு பெருசு வேணும்னு. டபுள் டி போடுங்க, மக்கள் இருந்து எடுத்துக்கலாம். நம்ம அசல் கோளாறு இருக்காப்புல எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்லயும் இருக்காப்புல ஆளு. யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன்ற மாதிரி எந்த ஆக்ட்ரஸ் எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டா அதுக்குள்ள அசல் கோளாறு இருக்காப்புல. போய் கண்டென்ட் எடுப்பாப்புலன்னு நினைக்கிற ஒரு மாதிரி ரேப் பண்றதுக்கு. அதுல என்ன கண்டென்ட் இருக்கு? ரேப் பண்றதுக்கு எடுப்பாரு. ஆனா அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்களை காட்டலனா கூட பண்ணலாம் மக்களே, அது காட்டி தொலைஞ்சிருது. வேற காட்டி தொலைஞ்சிருது. இவன் காட்டியும் கொடுக்குறான், கூட்டியும் கொடுக்குறான். இன்ஸ்டாகிராம் நாய்
அது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஐயோ நம்ம கிளாமரா பண்றோமே நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, அது மட்டும் இல்லாம இவனுங்க வந்து சும்மாவே டிஎம்ல வந்துட்டு நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டு நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்களோ, அந்த ஒரு இது இருந்ததா இல்ல அது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு முடிவு? ஆமா இருந்துச்சு, நீங்க பண்றப்ப இருந்துச்சு, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நீங்க பண்றப்ப 2000 ஃபாலோவர்ஸ் ஒருத்தன் வந்தான் என்கிட்ட. ட்ரெடிஷ்னலான அந்த ஒரு சாரி சல்வா கமீஸ் அந்த காமர்ஸ் மாடலாம் ஆகுனேன்னா என்னால சர்வை பண்ண முடியாது. பிகாஸ் அதுக்கு ரொம்ப கர்வியா இருக்கணும், ரொம்ப ஃபெமினைனா. ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கணுமா? கர்வினா என்னன்னு தெரியாது. இதோட ப்ரௌசிங் ஹிஸ்டரி எடுங்க, இதோட ப்ரௌசிங் ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா தெரியும் கர்வினா என்ன. ஏன்டா டேய், ஃபர்ஸ்ட் டைம் கிளாமரஸ் ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் ஷையா இருந்துச்சு. அத நீங்க திரும்பிட்டு போட்டோ எடுங்க அப்படினீங்களா? இல்ல 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 அப்படி இல்ல. காமெடி பாத்தீங்களா? கேமராமேன் நீங்க திரும்பிட்டு போன இவன் இப்ப சொல்லுவா, நீங்க திரும்பிட்டு எனக்கு கேள்வி கேளுங்க, எனக்கு சரியா இருக்கு, உங்க மூஞ்ச பார்க்க கேவலமா இருக்கு, அருவருப்பா இருக்கு, நீங்க திரும்பிட்டு பண்ணுங்க. இப்ப நீ நானும் காட்டினா எவனா பாப்பாங்களா? ஒருத்தனும் பார்க்க மாட்டான். ஒருத்தனும் பார்க்க மாட்டான். ஃப்ரீயா கூப்பிட்டா கூட பார்க்க மாட்டாங்க. ஃப்ரீயா கூப்பிட்டா கூட பார்க்க மாட்டாங்க. பிளாக் பண்ணி விட்டுருவானுங்க. பப்ளிக்கா போஸ்ட் பண்ணா கூட பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. ஏதோ அவளுக்கு கடவுள் கொடுப்பனை ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால காட்டுறா, பாக்குறாங்க, சம்பாதிக்கிறான், நல்லா இருக்கா. என்ன பிரச்சனைனா இப்போ எப்பவுமே உன்னோட மோட் ஆஃப் இன்கம் இருக்குல்ல, கொஞ்ச நாள் தான் இருக்கும் இதெல்லாம். இப்போ அழகண்ணி பார்த்தனா வந்து 20 ஆரம்பிச்சு 20 30 அவ்வளோதான். 35 மேக்ஸ். அப்போ என்ன பண்ணுனா இது ஒன் ஃபார்ம் ஆஃப் இன்கமாக வச்சுக்கணும். 35 வயசுக்கு மேலே வந்து வேற ஏதாவது ஃபார்ம் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணணும். போயிட்டு இந்த பாண்டிச்சேரியில ஹோட்டல்ல கேட்கறது சம்பாரிச்சு அந்த மாதிரி இருக்கிறப்பே சம்பாரிச்சு கவர்மெண்ட் சொத்தெல்லாம் வாங்கி போட்டுறணும். அடுத்த பேர் ரயில்வே ஸ்டேஷன் கேட்பாங்க, எங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்துருங்க, வீடு கட்டலான்னு இருக்கேன் நடுவுல, இதுக்கு நடுவுல ஒரு பாலம் மாதிரி போட்டு அதுக்கு நடுவுல நயன்தாராவை தூங்க வைக்க போறேன், கீழே ட்ரெயின் போகணும், அப்புறம் மேல அவங்க தூங்கணும். இப்ப பாக்குற ஆடியன்ஸ் நினைப்பாங்க, என்ன இவங்க இவ்வளையும் திட்டுறாங்க, யாரு இவங்க, எங்களே திட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளே திட்டு. இதை உட்காந்து பாத்துட்டு இருக்க பாருங்க மகளே, நம்ம மெண்டல். இதை ஒருத்தங்க பாருங்க மகளே, அவங்களும் மெண்டல். நம்ம ஆடியன்ஸ் எவ்வளவு பெரிய மெண்டல். எனக்கு தனுஷ் மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னா தனுஷ் வந்தாலும் வந்திருப்பாரு வீட்டுக்கு. இத வேற இன்டர்வியூ வைரல் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் வந்துருப்பாப்ல நினைக்கிறேன். அதனாலதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் அவளுக்கு. அம்மா இப்படிலாம் பேசாதமா, நீ உன் சேஃப்டிக்காக சொல்றோம். ப்ளீஸ் ஓபன் அண்ட் இனாகிரேட். இந்த பேக்கோட பேக் ஸ்டோரி என்னது? பேக் ஸ்டோரிலாம் எப்படி மக்களே? நான் இந்த மாதிரி வந்து மொட்டை மாடிக்கு போனேன், பக்கத்து வீட்டு காய போட்டுருந்தாங்க, பேக்கை எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு அது அப்படியே சொல்லும் போல. காய போட்டுருப்பாங்க, சரி இன்னைக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வந்தேன், அவங்க பாக்குறதுக்கு முன்னாடி கொண்டே வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆடி ஆஃபர்ல ஒரு ட்ரெஸ், கிறிஸ்மஸ் பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ், தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ்ன்னு வாங்குறது இல்ல. அவர் வந்து the cheapest man you can ever see. காசு செலவே பண்ண மாட்டாரு. நாங்க டேட் பண்ணிட்டு புரியலையே, நம்ப முடியலையே. என்ன சிரிக்கிறா? எப்படி மக்களே அங்க உள்ள போறப்பே குளிச்சுட்டு போவாங்க, மான ரோசெல்லாம் அப்படியே எடுத்துட்டு போற மாதிரி ஏதோ தண்ணி வச்சிருக்காங்க, அவட அதுல குளிச்சுட்டு இப்படி உள்ள போனா அந்த ஸ்டுடியோக்குள்ள போனா இல்ல மான ரோசெல்லாம் போயிடுற மாதிரி. இதையும் நான் பானோட கனெக்ட் பண்ணல. பட் ஆனால் பான் ஸ்டார்ஸ்க்கு ஆக்சுவலாக கல்யாணமான பான் ஸ்டார்ஸ்லாம் அத்தனை பேர் இருக்காங்க. ஒரு பான் ஸ்டாரு அவன் கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அந்த ஹஸ்பண்டும் பான்ல நடிக்க போற ஒருத்தனோட தோல்ல கை போட்டு நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் கூட தான் வந்து பான்ல நடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து அதை போட்டிருக்கான் ஆன்லைன். நடிக்க போறது ஒன்லி ஃபேன்ஸ்ல போட போற, அதையும் பான் கூட கிடையாது. அதை உட்காந்து ஃபேமிலியா ஸ்ட்ரீம் பண்ணி பாப்பானுங்க. யாருக்கு தெரியும்? இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் முகம் சுளிக்காம இருந்திருக்கலாம், இந்த இடத்துல ஒரு பின்னாடி ஒரு அடி அடிச்சிருந்திருக்கலாம், நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் கொடுப்பாங்களோ பாத்துக்கிட்டே. என்ன கருமமா மக்களே, நாட்டு மக்களும் நாசமா போகட்டுமோ. ஹனி இட்ஸ் சோ எக்ஸ்பென்சிவ்னா அப்படினாரு. அப்பதான் என் வாழ்க்கையே நான் என் கண்ணு முன்னாடி பாக்குறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு 500 ரூபாய் சாக்லேட்டுக்கே கணக்கு பாக்குறாடே அப்படின்னு. ஆமா, எது வாங்கினா 500 ரூபாய்க்கு சாக்லேட்டா? 500 ரூபாய் அந்த சாக்லேட். இப்போ அது காஸ்ட்லி தான், கரெக்டா தான் சொல்லியிருக்கான். அவன் கரெக்டா தானே இருக்கான். அவன் தெளிவா நானும் வாங்கி கொடுக்க மாட்டேன் மக்கள். 500 ரூபாய்க்கு சாக்லேட்னா ஏன்னா 500 ரூபாய்க்கு அரிசி பருப்புலாம் வாங்கி 2 வேளை சமைச்சு போயிடலாம். நீ என்ன சாக்லேட் 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாய்க்கு எலிமருந்து வாங்கி சாக்லேட் கலந்து முடிச்சு விட்டுருவாங்க. இனாகிரேட் பாத்துறலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இது சார்ஜர். இது வந்து ரொம்ப மக்களே சார்ஜர் என்னங்க சார்ஜர்லாம் வச்சிருக்காங்க. இவங்களும் சார்ஜ் எல்லாம் போடுவாங்களா? ரொம்ப வருஷம் ஆச்சுங்க அதை பார்த்து. அவன் பாருங்களேன் நம்மள மாதிரியே பாக்குறான் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா பாக்குறான் பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு சார்ஜர் பாக்குறோம்ல, பல வருஷங்கள் கழிச்சு. பண்டைய காலத்துல வந்து 16 அரசர்கள் யூஸ் பண்ண சார்ஜர் அது. ஏன்னா போன்ல தான் மிக்கதான நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றதுனால. நீ அனுப்பிச்ச குட் மார்னிங் மெசேஜ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காடி, முடிச்சு விட்டுருவோம். அந்த பாட்டு இப்போ வந்து யாரா 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 அப்படின்றானுங்க. அந்த யாரா அந்த பையன் அப்படின்றாங்களா? ஐயோ, அவர் வேற என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காரு.
சொன்னல அசல் போல இருக்காங்க உள்ளே. அந்த இது இப்ப நான் கேட்டே ஆகணும். இது எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளா தெரியல. அந்த சப்ஸ்கிரைப்ல என்ன போடுவீங்க? நானும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா வீட்டுல டவுட் வந்துருமேன்றக்காகவே நான் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கேன். நான் ஃபேக் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு என்ன வலிக்குது? அதெல்லாம் பண்ணிருப்பேன் மக்களே, சும்மா நடிக்கிறான். பண்ணிருப்பான். வேற யார்ட்டையாவது தம்பி இதை பண்ற அப்படின்னு சொல்லி நான் காசு தரேன் அண்ணன் ஒரு தடவை பண்ண என்ன அதுக்குன்னு பாத்துருவோம். டெய்லி வந்து நான் போனை வாங்கிடுறது, ஒரு நிமிஷம் கூட தரேன்டா. என்னவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் போதும், எப்ப பாரு என் போன் எடுத்து 1/2 மணி நேரம் வெளில போயிட்டு வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்றது அதுல என்னென்ன விஷயங்கள் வரும் ப்ளீஸ்? அதுல நான் வந்து உங்க சப்ஸ்கிரைபரா இருந்தா அதுல என்னென்ன வரும்? ஃபேக் அக்கவுண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத பாத்தீங்களா? பாத்தியா இவ்வளவு மந்திரம் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் மக்களே. வீங்கணும் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, நான் கூட அமிர்தஜன் அனுப்பலான்னு இருக்கேன். ரொம்ப வீக்கமா இருக்கு, அமிர்தஜன் வச்சுக்கோங்க தோழி. 399 ரூபாய்க்கு அமிர்தஜன் வாங்கிக்கோங்க. வீக்கம் குறைஞ்ச மாதிரியே இல்ல, 2 வாரமா பாக்குறேன். எங்கேயோ குப்புற விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். கீழே குளிக்கிறப்ப முன்னாடி விழுந்திருப்பாங்க. குப்புற விழுந்துட்டு ரொம்ப மோசமா போகுது மக்களே. எனக்கு கோவம் இருக்கும். I will do something to other person and then I will blame it on my periods. அந்த மாதிரி வந்து அத நான் மிஸ்யூஸ் பண்ணிருக்கேன். போட்டு சப்பு அடிச்சிட்டே எனக்கு பீரியட்ஸ் அதனால தான் அடிச்சேன். அது சின்ன வயசுல. என்னங்க 150 வயசு உங்களுக்கு? 87 நம்ம நினைக்கிறேன். அப்படியா? சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க போல. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எப்படி பேசுறாங்க பாரு. இந்த இன்டர்வியூ சீட்ல உட்காந்துட்டாலே போதும் போல. நான் சின்ன வயசுல இருக்கப்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். சாப்பிடறதெல்லாம் கையில தான் சாப்பிட சொல்லிருக்காங்க, ஸ்பூன் கூட தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வேலைக்கு வெறும் ஜஸ்ட் 21,000 தான் எனக்கு கையிலே 1000 தான் கொடுத்தாங்க. அதுல வேற 3 0 தான் இருந்தது. நான் போய் பேங்க் அக்கவுண்ட்ல வெஸ்ட்ல தான் வாங்குனது. இது குட்டியா இருக்கே இப்போதைக்கு அப்படி சொல்லிட்டு. குட்டியா இருக்கறத ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். ஆஹா. பாத்தீங்களா கிருத்துறது கேள்வியே. இல்ல அவன் குட்டியாக பிடிக்குமா அப்படின்னு கேட்டு பாரு. அவனை பத்தி தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை பத்தி தான் அவருக்கு குட்டியா இருந்தா உங்களுக்கு பிடிக்கும் போலயே அப்படின்னு. இல்ல எனக்கு பிடிக்காது அப்படின்னு. நெயில் கட்டரை வச்சு எதை கட் பண்ணுவேன் அவனுக்கு. ஆல்ரெடி பண்ணிருப்பாரு அவர் வந்து அதை நம்ம சொல்லக்கூடாது. சேர்ந்தவர். ஆமா, அது பேசக்கூடாது. எப்படிக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கு பாருங்க. அதுக்குதான் கேம் விளையாண்டு அவனை என்ன வேணா திட்டிட்டு போயிடலாம். இது வந்து நிப்பிள் ஸ்டிக்கர். என்னது? என்ன ஸ்டிக்கருங்க? பேனுக்குனே வச்சு எடுத்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் நிப்பிள் ஸ்டிக்கர்லாம். அப்படியா? ஓ, அது தெரியாம. ஆமா, இப்ப நம்ம விண்டர்னால நம்ம கோல்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம நிப்பிள் வந்து ப்ராமினென்ட்டா தெரியும்ல. சோ அது தெரியாம இருக்கிறதுக்கு இது போட்டுக்கலாம். இல்ல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராப்லெஸ் கிராப் டாப் போடுறோம்னா இது போட்டா. யா, இது வந்து ஆமா சில நேரத்துல இப்ப நானுமே இப்ப ஏதாச்சும் நீங்களே வா சொல்றேன் கேளுங்க. இவனை மாட்டிப்பான்னு நினைக்கிறேன். உள்ள இன்னும் எக்ஸ்ட்ரா 2 இருந்தா எனக்கு கொடுங்க. வீட்டுல நான் கையை கட்டிட்டு சட்டை போடாம சுத்திட்டு இருப்பேன். அப்ப எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இது 2 மட்டும் ஒட்டிப்பேன். பால் வாங்க வெளியில போறப்ப நமக்கு பூச்சமா 2 சைடு மட்டும் ஒட்டிட்டு போவான். ப்ராமினென்ட்டா தெரியும் வெளியில. லுங்கி கட்டிட்டு நிப்பிள் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு தலைமை அலைஞ்சிக்கிட்டு இருப்பான் ரோட்ல. யோசிச்சு கூட பார்க்க முடியாது மக்களே. இந்த நேரத்துல இமேஜினேஷன் பவரை ஃபுல்லா கட் பண்ணிக்கணும். பார்க்கவே கூடாது கொஞ்ச நேரத்துக்கு. இது லிப் மாஸ்க். ஓகே, லிப் மாஸ்க்னா மாஸ்க் போடுவீங்களா லிப்ல? அது என்னது? என்ன மக்களே வெறுப்பு ஏத்திட்டு இருக்கான். லிப் மாஸ்க்னா மாஸ்க் போடுவீங்களா லிப்லனா? என்ன மக்களே அதுக்கு சிரிக்கிறா மக்களே. இவ்வளவு ரொம்ப ஈஸி போலயே. ஐலைனர் எடுத்து கண்ணுல குத்திப்பீங்களா அப்படி கேட்பானோ. ஐலைனர்னா ஐல லைன் போடுவீங்களா அப்படின்னு நினைக்கிறேன். லைன் போடுவீங்களா அப்படி. இது லிப் பாம். லிப் பாம். பாம் வெடிக்குமா அப்படிங்க பாம்பு. வெடிக்குமா? வேணா உள்ள வைங்க. அதை எடுக்காதீங்க, பாம்லாம் எடுக்காதீங்க. உள்ள வைங்க, பாம்லாம் ஸ்டுடியோல எடுக்காதீங்க. இவங்க கூட சேர்ந்து நம்மளும் மெண்டல் ஆயிரோம்னு நினைக்கிறேன் மக்களே. பாவத்தை கூட்டிட்டு வந்துட்டீங்களா இவரை? நம்ம ஆமா உள்ள உட்கார்ந்திருக்கான். அடல்னு ஏதோ நாய்னா அவங்க நாய் போல. நாய் நினைக்கிறேன். ஆண்டாள்னு பேர் வச்சிருக்கலாம். ஆண்டாள் இல்ல இல்ல லேடிஸ் டாக்ன்றதுனால. இல்ல, என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு வாயில நுழையணும்ல. மணி சுப்பிரமணி. பாய் ஃப்ரெண்டுக்கு வாயில நுழையணுமா? நாய வாய்க்குள்ள வச்சு என்ன பண்ண போறோம்? உங்க பேர் எப்படி சொல்லுவாரு? அவுரோரான்வாரு. அவுராவா? அவுரோரா. அவரு அவுக்கான்னு சொல்லுவாப்புல போல. இதெல்லாம் கேஸ் கிடையாது. ரோஸ்டிங்ன்றப்ப வந்து இது ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டா நீங்க எடுத்துக்கணும். நாங்க வந்து மக்கள் சிரிப்பதற்கு மட்டும் முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டுறோம். அதுக்காக தான் அரோகரா அப்படின்ற மாதிரி கந்தனுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. கந்தனுக்கு அரோகராவா, கந்தனுக்கு அரோரா. வள்ளி தெய்வான எல்லாம் அவனை வந்து செருப்ப கொண்டு அடிப்பாங்க. ஆல்ரெடி அவர் 2 வச்சிருக்காப்ல. நீ வந்து எக்ஸ்ட்ரா அரோராவை சேர்க்கிறியான்னு அடிக்க போறாப்புல. மொத பேசுனதுக்கு அவனுக்கு கேஸ் போடுவாங்க. எக்ஸ்ட்ரா நீ சொன்னதுக்கு எனக்கு போடுவாங்க. இதுதான் ஆளோடது.
ஆள் வாங்கி கொடுத்தது. இது வந்து ரெக்ஸோனாவோட மென் தான். பயத்தை கட் பண்ணி எடுத்து வீட்டுல வந்துட்டாலும் ஃபாரின்ல இருக்கான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். இல்ல மக்களே, இந்த மாதிரி பொண்ணுங்களும் இருப்பாங்களே, எனக்கு பெரிய டவுட் இருக்கு மக்களே, நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. பொண்ணோடது பார்க்க பசங்க கும்பல் இருக்கிற மாதிரி பையனோடது எக்ஸ்க்ளூசிவா பார்க்க பொண்ணு கும்பல் இருக்குமா? அது எதுக்கு தான் இருக்காங்களே, அந்த ஒருத்தர் இருக்கானே காலேஜுக்குலாம் போயிட்டு வந்தானே, அவனா மணி, அவனோடது பாப்பாங்க, அவனை தான் ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்களா, அவ்வளோ பொண்ணுங்க ஃபேன்ஸ் இருக்குது. அவன் போடுவானோ, அவன் போட்டா பாப்பாங்க. மக்களே வெறுப்பா இருக்கு மக்களே, ஒரு மாதிரி இது நினைச்சாலே ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு. கடவுள் அந்த பாக்கியத்தை கூட நம்ம கொடுக்கல பாருங்க. எக்ஸ்க்ளூசிவ் போட்டு சம்பாதிக்கிற பாக்கியத்தை கூட பசங்களுக்கு கொடுக்கல. ஆனா எல்லா பெண் சுதந்திரம், பெண்களுக்கு ஒடுக்கப்படுறாங்க, பசங்க தாண்டா ஒடுக்கப்படுறோம். எதுவுமே இல்ல, ஒன்லி ஃபேன்ஸ்ல கூட ஒடுக்கப்பட்டது நாங்க தான்டா. பொண்ணுங்க வாழ்றாங்கடா, எங்களால கழட்டி போட்டு சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது. கழட்டி போட்டு எங்களாம் பார்க்க முடியல. அதான் பிரச்சனையே. கடவுளே ஏன்டா அப்படி பண்ற? நம்ம போராடுகிற ஏதாவது பண்ணுவோம் மக்களே. ஆம்பளைங்களுக்கு ஏதாவது, ஆம்பளைங்க ஒன்லி ஃபேன்ஸ் ஆரம்பிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பொண்ணுங்களாம் பார்க்கணும். பாப்பாங்களா இல்லையான்றத கமெண்ட் பண்ண சொல்லுங்க. பொண்ணுங்களை கமெண்ட் பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோ டோரிஸ் உங்க எல்லாருக்கும் நாங்க ஒன்லி ஃபேன்ஸ் ஆரம்பிச்சா நீங்க பாப்பீங்களா, நீங்க பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்றத மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் விஷயம். இல்ல ரெண்டே விஷயம் தான், கூச்சப்படுறதெல்லாம் இருக்க கூடாது. ஒன்லி ஃபேன்ஸ் பத்தி தெரிஞ்ச ரோலிஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நம்ம 2 பேர் சேர்ந்து நினைச்சிட போறாங்க தனித்தனியா. இல்லங்க முடிச்சு விட்டு போயிடாங்க. இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் கூட போயிட்டு வந்துருவோம். இந்த கேஸ் நம்மளால தாங்க முடியாது.